சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கிட்டத்தட்ட படம் வந்து ஒரு வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஆக போகுது. ஆனால் இன்னமும் தேட்டரில் மக்கள் கொண்டாடுறாங்க. என்ன காரணம்? தளபதி உள்ள எப்படி இருந்துச்சு தேட்டர் ரெஸ்பான்ஸ்? நீங்கள் உள்ள வரல. ஆக்சுவலி உள்ள வந்து இன்டர்வியூ எடுத்துருக்கணும். கடைசியில் தலையை வச்சு நீங்கள் வந்து தளபதி எல்லாமே ஒன்று தான். இனிமேல் நாங்கள் வந்து வேறு பொசிஷனுக்கு போயிட்டோம். ஸோ அதனால் இப்போ நாங்கள் சண்டை போட விரும்பலை. நாங்கள் இப்போ சண்டை போட விரும்பலை. எல்லோரும் ஒன்றாயிட்டோம். தளபதி ரசிகரா தலையோட பிஜிஎம் அங்கே தளபதியோட ஃபேம் எப்படி இருந்துச்சு? அவர் எல்லாருக்குமே இடம் கொடுத்துருக்காரு. இப்போ தலைக்கு மட்டும் இல்லை, தோனிக்கே இடம் கொடுத்துருக்காரு, எஸ்கேக்கும் இடம் கொடுத்துருக்காரு, எல்லாருக்குமே இடம் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் சில்லாவே கொடுத்துருக்காரு. எங்கள் தளபதி வந்து வைபாவே பண்ணியிருக்காருங்க. எல்லாருக்குமே எல்லா ஃபேன்ஸுக்குமே அங்கே ட்ரீட் இருக்குது. எல்லாருமே அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஒரு சீன்லேயுமே ஓகே அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காரு. அவருக்கு மட்டும் காமிக்கல, அவர் எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டாக காமிச்சிருக்காரு. மற்ற தளபதியோடைய எந்த தளபதியோட கேரக்டர் ரொம்ப ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி இருக்கு? வில்லன் தான். எல்லாருமே அந்த ஹீரோயின்லாம் கொலை பண்ணும் போது நினச்சி கூட பார்க்கல. லோகேஷ் வருணுக்கு கொடுக்குறத இவர் கொடுத்துட்டாரு, விபி கொடுத்துட்டாரு எங்களுக்கு. மற்றபடி நாங்கள் எதிர்பார்த்தது த்ரிஷாவோட கம்பேக்கு அந்த சாங் வந்துருச்சு. நைஸ் ஒன். யார் உள்ள தேட்டரில் என்ஜாய் பண்ணாங்க? ஃபேமிலிஸா யங்ஸ்டர்ஸா? எவ்ரி ஒன், எல்லாருமே இன்க்ளூடிங் யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஃபேமிலிலேருந்து எல்லாருமே இது பண்ணாங்க. என்னென்னா எல்லாமே வந்து சீன் தான் கொஞ்சம் மோசமான சீன்லாம் வந்துச்சு. மற்றபடி ஆக்சுவலி கோட் படம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. இன்னமும் தேட்டரில் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தான் போயிட்டுருக்கு. விஜய் எந்த விஜயோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி இருந்துச்சு? எல்லா விஜயோட கேரக்டர் நல்லா தான் இருக்குது. அப்படிங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக என்ஜாய் பண்ணாங்களா இல்லை பேச்சுலர்ஸ் பசங்க அதிகம்? எல்லாருமே தான், ஃபேமிலி எல்லாமே 2.5 மணி நேரம். அதாவது பொதுவாக வந்து 2.5 மணி நேரம் படம்னாலே போர் அடிக்கும். அந்த 3 மணி நேரம் படம் ஒரு வாரத்துக்கிட்ட ஆக போகுது. படம் வந்து எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. படம் திரும்ப ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரி தான் படம் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. பிரசாந்த் சார் வந்து செத்து போயிட்டான்னு தான் நினச்சோம். ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் வந்து வெஸ்ட்டு போட்டிருக்கனால அடுத்த பாட்டுக்கு அவர் வந்துட்டார். அடுத்த பாட்டுக்கு வரவும் அந்த தேட்டரே அப்போ நல்லா இருந்தது. அதுக்கப்புறமும் லாஸ்ட்டில் வந்து தலதோனி தரிசனம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைட் சீனில் வந்து ஜெயிலர் படம் கடைசியில் மாதிரியே விஜய் படமும் முடிச்சிட்டாங்க. கடைசியாக மகனே வந்து அப்பா வந்து கொல்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். வில்லன் இளைய தளபதி அவர் தரமாக இருந்தாரா இல்லை நம்ம தளபதி நல்லா இருந்தாரா? 2 தளபதியுமே நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் வில்லன் தளபதி வந்து அல்டிமேட்டாக இருந்தார். வில்லன் தளபதியை வந்து அடிச்சிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது படம். உள்ள தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? தேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாரும் முன்னாடி போய் டான்ஸ் தான் ஆடினாங்க. எல்லாருமே முன்னாடி போய் எல்லா பாட்டுக்குமே டான்ஸ் ஆனாங்க. நல்லா இருந்தது படம். ஸோ படம் வந்து ஒரு 4 நாள் கிட்ட ஆயிடுச்சு. 3 மணி நேரம் படம். ஏதோ போரிங்கோ லேங்கியும் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைக் விஜய் வந்து லாஸ்ட் மூவின்றாங்க. லாஸ்ட் மூவி என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் பார்த்துட்டோம். இது 3rd டைம் போய் பார்க்குறோம். ஆமாம், எந்த ஒரு லேகும் இல்லை. இன்னொரு வாட்டி கூட போய் பார்க்கலான்னு தான் தோணுது. எந்த ஒரு லேகுமே இல்லை. ஸோ இது லாஸ்ட் மூவி இல்லை, இதுக்கு அடுத்து இன்னொரு மூவி இருக்குன்றாங்க. ஓகே, என்ஜாய் பண்ணலாம். எல்லா மூவியும் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். இன்னும் படம் நடிக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எந்த தளபதி உங்களுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு? இளைய தளபதியா இல்லை நம்ம தளபதியா? 2 பேருமே தான். இளைய தளபதி பார்க்கும்போது ரொம்ப கோவம் தான் வருது. ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லன் கேரக்டருக்கு பக்காவாக நடிச்சிருக்காங்க. எப்போவுமே எந்த தளபதியாக இருந்தானே எதுவாக இருந்தாலும் பிடிக்கும். யார் அதிகமாக கொண்டாடுறாங்க தேட்டரில்? ஃபேமிலிஸா யங்ஸ்டர்ஸா? எல்லாருமே கொண்டாடுறாங்க. யங்ஸ்டர்ஸ் தான் மோஸ்ட்டாக. ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. மோஸ்ட்டாக ஃபேமிலி யங்ஸ்டர் 2 பேருமே தான். எந்த இதுவும் இல்லை. தலையோட பிஜிஎம் அதில் வந்திருக்கு. தளபதியோட ஃபேம் இந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு தேட்டரில்? எனக்கு வந்து இந்த 2 பிஜிஎம் பார்க்கும்போது எனக்கு அந்த தோனி அண்டு தளபதி 2 பேரையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்கும்போது தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்பவே எனக்கு தோனியும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும். 2 பேரையும் சேம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன். தலை ஃபேன் கிடையாது, தளபதி ஃபேன் தான். எனக்கு இவங்க 2 பேரையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்கும்போது நான் என்ஜாய் பண்ணேன். ஆமாம், போரிங்கே இல்லை. ஆக்சுவலி நான் இன்றைக்கி தான் என் பர்த்டேன்னு சொல்லி வந்திருக்கோம். போரே இல்லை, கண்டினியூவாக போயிட்டுருக்கு. நானுமே ஸ்டோரி பெருசாக உள்ள இல்லை, பட் ஆனால் படம் நல்லா இருக்கு. ஏன்னா விஜய் இருக்கறனால நல்லா இருக்கு. சூப்பராக. விஜய் வந்து ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருந்தாரு. அப்பா கேரக்டர் தான் இல்லை, அப்படி இல்லை, நல்லாயிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஸ்லிம் ஆகி கொஞ்சம் கெட்டப்லாம். பட் இருந்தாலுமே எனக்கு அப்பா கேரக்டர் அவர் தான் பிடிச்சிருக்கு. அந்த ஒயிட் ஹேர் வச்சுருந்து ரொம்ப ஹோல்டாக இருந்தாலுமே அப்பா கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அப்பா தான் பிடிச்சிருக்கு. தலையோட பிஜிஎம்லாம் தளபதி அங்கே இருந்தார். அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறேன். வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு போல இருக்குது. நல்லாயிருக்கு. எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. சிவகார்த்திகேயன் அவரோட என்ட்ரி பார்த்தீங்க, அது என்ன? ஒரே ஒரு சீனுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலி விஜய்க்காக பண்ணியிருப்பார் போல இருக்கு. நல்லா இருக்கு. எதிர்பார்க்கல, யாரோ நிற்பாங்கன்னு நினச்ச பார்த்தா எஸ்கே நிற்கிறாரு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க படம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படம். ஏதாவது போரிங்கோ லேங்கியோ இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு.
எந்த தளபதி நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு? இளைய தளபதியா நம்ம தளபதியா? நம்ம தளபதி தான். ஒரு பழைய இது ஏஐ வச்ச மாதிரி நல்லாவே இல்லைங்க. ஃபேஸ் ஒழுங்காகவே இல்லைங்க. அது நம்ம தளபதி தான் நல்லா இருந்தது. தலையோட பிஜிஎம் அங்கே தளபதி அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு தேட்டரில்? மாசாக தாங்க இருந்தது. மாசாக தான். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 1 வீக் கிட்ட ஆக போகுது. பட் ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்கல, என்ன காரணம்? பேரே போதுங்க, விஜய் பேர். அவ்வளோதான். 3 மணி நேரம் படம் மற்றவங்க நடிச்சிருந்தா போரிங்காக தான் இருக்கும். தளபதி படம்னாலே யார் வேணால் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் பார்க்கலாம். விஜயை காட்டினாலே, தளபதியை காட்டினாலே போதும், எவ்வளோ நேரம் பார்க்கலாம். இல்லை வேறு தலையை வேறு காட்டுறாங்க, டோனியை வேறு, அதுக்காகவே ரொம்ப நேரம் வேணால் பார்க்கலாம். இல்லை வேறு கிளைமேக்ஸில் வேறு டோனி 6 வச்சு வேறு மேட்ச்சு முடிக்கிற போல் தளபதி லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் ஒரு இது காட்டி முடிக்கிறாரு. இதுவே போதாதா? 3 மணி நேரம், 4 மணி நேரம், 10 மணி நேரம் கூட தளபதியை பார்த்துன்னு இருப்போம் நாங்கள். இந்த தலையோட பிஜிஎம்ல தளபதி அங்கே அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த மொமெண்ட் வந்து எப்படின்னா, அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது இருக்குது. அப்பப்போ அவன் தளபதி சொல்லி அடிச்சுப்பானுங்களே, அதெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்று தான் அப்படி சொல்லி காட்டுறதாக இருக்குது. சிவகார்த்திகேயன் அவர்லாம் வந்து பண்ணியிருக்காரு, அந்த மொமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? அந்த மொமெண்ட் எப்படின்னா, இப்போ தளபதி வந்து வேறு லெவலுக்கு போகிறாரு. அதை வந்து யூத் அதுக்கப்புறம் இருக்கிற போல் தளபதி வந்து அவர் பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குற போல் பேசியிருக்காரு. எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த தளபதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு அப்பா விஜய் தான் பிடிச்சிருந்தது. தெரியல, எனக்கு அந்த கெட்டப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இளைய தளபதி விட. ஓகே, தளபதி படம் தலையோட பிஜிஎம் அந்த மொமெண்ட் தேட்டரில் எப்படி இருந்துச்சு? அதுக்காக தான் மெயினாக வந்தது, கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அதுதான். ஸோ அதுக்காக தான் வந்து இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். எல்லாம் கத்தும் போதே அந்த பிஜிஎம் அப்படியே எல்லாம் கத்துற சவுண்ட்லேயே அப்படியே இதுவாயிடுச்சு. கொஞ்சம் எங்களால் வைப் பண்ணவே முடியல, வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இதுவாயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம தோனி தளபதி அந்த மொமெண்ட்லாம் எப்படி ரசிச்சிங்க? நல்லா இருந்துச்சு, கத்தி கத்தி த்ரோட் பெயினே வந்துடுச்சு. நைஸ். நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா எதுக்காக வந்திருப்பாரு நினைக்கிறீங்க உள்ள? தெரியல, அவர் வச்சு ஒரு மீம்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க, தெரியல. ஆனால் 3 மணி நேரம் படம் போரிங்கோ லேங்கிங்கோ இருக்கா? இல்லை ப்ரோ, நான் 3 டைம் பார்க்குறேன். மூவி சூப்பராக இருக்குது. நான் பர்சனலி ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் ப்ரோ. ஏற்கனவே பார்த்துட்டீங்க, கதைலாம் தெரிஞ்ச கதை, தெரிஞ்ச ஸ்டோரி, பட் இருந்தாலும் போர் அடிக்கல? இல்லை ப்ரோ, எனக்கு போர் அடிக்கல ப்ரோ. எந்த விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இளைய தளபதியா நம்ம தளபதியா? நம்ம தளபதி தான் ப்ரோ. அவர் தான் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து அவர் தான் ஹீரோ, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பேசிக்காக நான் வந்து தலை ஃபேனு. இல்லை தலையோட பீஜம் போட்டது, த்ரிஷா வந்தது, சிவகார்த்திகேயன் வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு போர் அடிக்கல, ஃபேமிலி கூட பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தேன், எனக்கு போர் அடிக்கல ப்ரோ. தலை பிஜிஎம்ல அங்கே தளபதி எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு ப்ரோ. சிவகார்த்திகேயன் அண்ணா எதுக்கு வந்திருக்காரு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த அவர் கேமியோ ரோல் பண்ணார் ப்ரோ. கொடுத்த காசுக்கோ அவர் எதுக்காக வந்தாருன்னா, நான் இப்போ இன்ஸ்டாவில் பார்த்தேன் ப்ரோ. அவர் தான் நெக்ஸ்ட்டு வந்து இளைய தளபதி அப்படிலாம் சொல்கிறாங்க. அதான் உண்மை. ஓகே ப்ரோ. இந்த படம் கொடுத்த காசுக்கு ஒர்த்து ப்ரோ. போரிங்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. எந்த தளபதிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இளைய தளபதியா இல்லை நம்ம தளபதியா? நாங்கள் ஏகே ஃபேன்ஸ். ஸோ நாங்கள் வந்ததே அதுக்காக தான், அந்த லாஸ்ட்டு சீனுக்காக தான் நாங்கள் வந்தோம். அப்படிலாம் 2 பேருமே பெஸ்ட்டு தான். ஸோ ஏகே அவர் நம்ம தலையோட பிஜிஎம்ல தளபதி அங்கே பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. கனெக்ட் ஆகும்போது நல்லா இருந்துச்சு. நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா எதுக்காக வந்திருப்பாரு நினைக்கிறீங்க? நாங்கள் இன்னொரு வாட்டி பார்த்தா தான் புரியும், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், அதனால். கொடுத்த காசுக்கு ஒருத்தண்ணா மூவி வேற லெவல் ப்ரோ. மூவிலாம் சொல்லவே தேவையில்ல. நான் 3rd டைம் வரேன் இங்கே. செம. ஆமாம், வெங்கட் பிரபு படமாக தான் இருந்துச்சு. ஆனால் இருந்ததுலேயே வந்து இதுதான் வந்து கோட்டு தான், உண்மையிலேயே இதுதான் கோட்டு. ஏற்கனவே தெரிஞ்ச கதை, ஸ்க்ரீன் பிளே 2-3 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இப்போ இன்னமும் எப்படி போர் அடிக்காம பார்க்குறோம்? போர் அடிக்காமல் இல்லை, கரெக்டாக இருக்குது எல்லாமே. வந்து நான் இது 3rd டைம் பார்க்குறேன். எனக்கு எந்த இடமே வந்து தூக்கமோ இல்லை வந்து பார்த்துமே இது என்ன அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே கரெக்டாக போச்சு. ஆமாம். 3 ஹவர்ஸ் தான் தெரியல ப்ரோ. எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து தான் இருக்கிறதுலே பயங்கர ஃபாஸ்ட்டு. தலையோட பிஜிஎம்ல தளபதியோட அங்கே அந்த ஃப்ரேம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அங்கே தான் விசில்லாம் பறந்துச்சு. அந்த ஃப்ரேமில் வந்து மங்காத்தா பிஜிஎம், விஜய், தோனி 3மே ஒரே ஃப்ரேம். ஐயோ, அதுதான் பயங்கரமாக இருந்துச்சு. அதுதான் வந்து ஹைலைட்டே. அதனால தான் இந்த கெட்டப்லாம் போட்டு வந்திருக்கிறது, அதுதான் ஹைலைட்டே. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட ஆக போகுது படம் வந்து, ஆனால் இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்கல. என்ன காரணம்? காரணம் விஜய் தான், வேறு சிம்பிள் ரீசன் விஜய், அவ்வளோதான். சிவா அண்ணா எதுக்காக வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? சிவா அண்ணா தான் வந்து நெக்ஸ்ட் விஜய்ன்னு சொல்கிறதுக்கான ஒரு சீன் தான் அது. ஏன்னா அந்த சீன்லேயுமே அதே தான் இருக்கும். ஸோ அவர் தான் வந்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஆரம்பத்தில் விஜய் ஏற்றுக்கிட்டாங்க, சிவாவை ஏற்றுக்குப்பாங்க, அவ்வளோதான். ஈவன் பிஜிஎம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ என்ன தான் நம்ம அனிருத் பெஸ்ட் சொன்னாலுமே இந்த படத்துக்கு பாட்டு பிஜிஎம் எல்லாமே ஓகே தான். இல்லை ப்ரோ, அந்த டைமில் இருந்த ஐடியா வேறு, இந்த டைமில் இருந்த ஐடியா வேறு, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது.
த்ரிஷாலாம் அது பயங்கரமாக இருந்துச்சு. எங்கடா அந்த எல்லோ சார்னு கேட்கும் போதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன், அங்கங்கே லேக் இருந்தாலுமே அந்த 30 மினிட்ஸ் வந்து எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு. அந்த மாதிரி நான் கிளைமேக்ஸ் பார்த்ததே இல்லை. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. அந்த அலமத்தி அபிபோக்கெலாம் வந்து செம. ஓகே, ஒர்த்து. இன்னும் ஒரு டைம் கூட நான் பார்க்க போகிறேன், அப்போவும் வாங்க சொல்கிறேன். ஓகே, ஒரு வாரத்துக்கிட்ட ஆக போகுது படம் வந்து, ஆனால் இன்னமும் மக்கள் கொண்டாடுறாங்களே, என்ன காரணம்? எல்லாம் அந்த தளபதி எல்லாமே பார்க்கணும். யார் உள்ள என்ஜாய் பண்ணாங்க? ஃபேன்ஸ் தான். உள்ள நம்ம தளபதியை பார்க்க பொண்ணு கூட ரெஸ்பான்ஸ்லாம் அதிகமானு கேள்விப்பட்டேன். எந்த மாதிரி இருந்துச்சு? பொண்ணுங்களும் நிறைய பேர் வராங்க, எல்லாமே பார்க்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தளபதி வந்து இளைய தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சா நம்ம தளபதி? கிளைமேக்ஸ் தான் குட்டி தளபதி தான் மஜாவாக இருந்துச்சு. தலையோட ஃபேன்ஸ் பிஜிஎம், தளபதி பிஜிஎம் படத்துக்கு வரலையா? டிக்கெட் கூட பாய் தான் வரும். அவ்வளோதான் சொல்கிறேன். சரி, ஓகே ப்ரோ. தலையோட பிஜிஎம்ல நம்ம தளபதி அங்கே ஃபேம் தான். எப்படி இருந்துச்சு தேட்டரில்? ரெண்டுமே வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து மஜா தான் பண்ணியிருக்காங்க. தேட்டரில் யார் என்ஜாய் பண்ணாங்க? ஃபேமிலிஸா, யங்ஸ்டர்ஸா, கேர்ள்ஸா? எந்த தளபதியோட கேரக்டர் வந்து ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி இருந்துச்சு? இளைய தளபதி, நம்ம தளபதி? சின்ன தளபதி. ஆக்டர்லாம் பிடிச்சிருக்கு. முடிச்சிருந்துச்சு. ஓகே. த்ரிஷா அவங்களோட பேர் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. இதில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? டான்ஸு தான். அதில்